ஹாய் டியர்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு நல்ல மழை. காற்று மழை மாதிரி, காற்று மழை தான் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பயங்கர காற்றடிக்குது, அப்படியே தூர போடுற மாதிரி போடுது. இடி மின்னல் எல்லாமே இருந்துச்சு. கரண்ட்டு போய்டும்னு பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போச்சு, கொஞ்ச நேரத்துலேயே கொடுத்துட்டாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் 1 ஹவர். அப்படியே பேசிகிட்டே விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெயில் வருது, பட் வந்து ரொம்ப வெயில். இந்த டைம்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி வெயில் ஏதாவது ஈவினிங் மழை வரும் போல் அப்படின்னு நினச்சிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரித்வின் இழந்துட்டாங்க, ரியா வந்து இழந்துட்டாங்க. ரிஷிகா வந்து படுத்துட்ருக்கா. இப்போ அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நேற்று அவங்க டேடி வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து ரிஷிகா நீங்கள் இழந்துட்டிங்களா? ஓகே, சாரி, நான் ரிஷிகா இழந்துக்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவள் இழந்துக்கிட்டா. அதுதான் நான் வீடியோ எடுத்த உடனே அவங்க வந்து அங்கேருந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க 2 பேரும் ப்ராஜெக்ட் பண்ணணும். இந்த ஒர்க்லாம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் போகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 1 வீக் தான் இருக்கா. 2 சப்ஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட், அதனால் முடிக்கவே இல்லை அவங்க. சரி, ஓகே, இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி இருந்தாங்க. ப்ரௌன் ஷீட்லாம் போடணும். இந்த ஒர்க்லாம் இருக்குது, புக் கொடுத்துருக்காங்களா, அதுக்கெலாம் ப்ரௌன் ஷீட் போடணும். இந்த ரொம்ப பெரிய வேலையை அதுதான். ஏன்னா டைம் இருக்குதுன்னு விட்டுட்டாங்க. இவருக்கும் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, வெளியே போகிறது வரதுமா இருந்தாங்க. இப்போ தான் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேருக்கும் முடிச்சுட்டு, அப்புறம் இவர் வந்தாங்கன்னா நைட்டில் ஒரு 2 hours 2 days பண்ணாருன்னா முடிச்சுடுவார். என்ன பண்ணுறது, அதுமாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கற்றாழை ஜூஸ் குடித்தேன். அது குடிச்சதுலேருந்து தொண்டை வந்து ரொம்ப கட்டுது திடீர்னு. ஓகே தான், ஏன்னா ஹீட் ஓவராயிடுச்சு. தூங்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் குடித்தேன். அது குடித்தா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹீட் கம்மியாகும். கோல்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீட் ஓவராக வச்சுருந்தா ஹேர் ஃபால்லேருந்து எல்லாமே கண்ட்ரோல் இல்லாமல் ஆகும். இன்றைக்கி என்ன செய்யுதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜு வந்து ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. புது ஃப்ரிட்ஜு தான் இது. ஆக்சுவலாக நாங்கள் வச்சுருந்த ஃப்ரிட்ஜ் வந்து அம்மா வீட்டில் அப்பா எடுத்துக்கிட்டாரு. அப்பா ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வந்தாங்க, புது ஃப்ரிட்ஜு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த டைமில் வந்து இது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. இதனாலனா சட்டுன்னு ஒரு மாதிரி கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துச்சு. அதனால் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நேற்று வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஏதோ லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் ஃப்ரிட்ஜு வந்து க்ளீனாக பண்ணிவிட்டு ஆஃபில் தான் இருக்குது. அதனால் வெஜிடபிள் அப்பப்போ வாங்குகிற மாதிரி இருக்குது. அப்பப்போ வாங்குறது நல்லது தான், பட் வந்து இவருக்கும் பிஸியாக இருக்காரா, கால் பண்ணி இது வாங்கிட்டு வாங்க, லேட் ஆகுது. நம்ம வெயிலில் வந்து கிச்சன் நின்று செய்ய முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒர்க் அவுட் தான் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஒரு 1/2 hour வந்து கம்பல்சரியாக எப்படி சொல்லுன்னா, நம்மளுக்குன்னு ஒதுக்கி டயர்டாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் இன்றைக்கி ஈவினிங் நான் பண்ணுறேன்னா இல்லைன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முடிஞ்சால் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இந்த ஹேர் கேர் வந்து மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் 2 வீக்ஸாக பார்த்திங்கன்னா டென்ஷன்னால் சும்மா சின்ன டென்ஷன் தான். ஓவர் திங்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகுது. நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கண்ட்ரோல் ஆனால் போதும், எனக்கு ஹேர் கண்ட்ரோல் ஆனால் போதும். அதுக்கான சின்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் பண்ண போகிறேன். அதுவும் நெக்ஸ்ட் விலாகில் அப்படியே வரும். நான் ட்ரை பண்ணுறேன். அது எப்படி ரிசல்ட்டு கிடைக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஆனஸ்ட்டாக வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் அது உங்களுக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரித்வின் எழுந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதனா பண்ணி கொடுத்துட்டு லன்ச் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக விலாக் எடுக்கிறேன். ஈவினிங் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா இல்லைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்னோடய வெயிட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் விலாக் போட்டிருப்பேன். 1 வீக் தான் கண்டினியூவாக போச்சு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றது ஒர்க்கு இருந்துச்சு. வீட்டில் இன்னிலேருந்து தான் இருக்கேன். அதனால் நம்ம இன்னிலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆல் அவுட் ட்ரிங்க் குடிச்சிட்டேன், கற்றாழை ஜூஸ் குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ குடிப்பேன். க்ரீன் டீ வந்து கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து குடிக்கலாம்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஹவர் கழிச்சு நான் குடிச்சிடலான்னு இருக்கேன். க்ரீன் டீலாம் குடிச்சினாலே நான் தண்ணியும் குடிச்சிட்டனால ஃபில்லிங்காக இருக்குது, பசிக்க மாட்டுது. இதனாலுமே ப்ரோட்டீன் ஷேக் வந்து மார்னிங் எடுத்துப்பேன். நான் எடுக்க சொல்ல உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கில் எப்போவுமே பார்த்தீங்க எனக்கு வந்து இந்த க்ரீன் டீ தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இது முடிச்சுட்டு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்டோம். பாப்பாவுக்குமே ப்ரோட்டீன் ஷேக்கு நியூட்ரிஷன் கலந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டோம். சூப்பராக போச்சு. இன்றைக்கி டே வந்து மார்னிங் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய குக்கிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லவே நான் வந்து மறுபடியும் ஒரு க்ரீன் டீ எடுத்துக்குவேன். எனக்கு குக் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். அதுக்காக தான் செகண்ட் டைம் எடுத்துட்டேன்னா. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் டேரெக்டாக லஞ்ச் காட்டுறவங்களுக்கு இன்றைக்கி வந்து பீட்ரூட்டு கிரேவி மாதிரி வச்சுட்டேன். அதுவும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, நட்ஸு, 2 முட்டை எடுத்திருக்கேன். கூட வந்து இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டுனே இருந்தேன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி எடுத்தால் தான் ஈவினிங் வரைக்கும் பசி கண்ட்ரோலாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து இதுதான் எடுத்திருக்கேன். டெய்லியும் வந்து மாற்றிட்டு எது கிடைக்குதோ அதை வச்சு நான் சாப்பிட்ருவேன் லஞ்சில். இதெல்லாம் முடித்து ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு 1/2 ஹவராவது பண்ணியே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு சுடு தண்ணி போடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஏன்னா க்ரீன் டீ குடிச்சே ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு வழியாக வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஒர்க் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக வந்து நான் நினைக்கவே இல்லை இன்றைக்கி வந்து பண்ணணும்னா இல்லையான்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் சூப்பராக போச்சு. கரெக்டாக வந்து 35 மினிட்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நல்ல ஸ்வெட் ஆச்சு. அந்த வீடியோவும் நீங்கள் இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ 6:35 ஆகுது. 6:45க்குள்ளே நான் வந்து டின்னரும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ப்ரோட்டீன் ஷேக் தான் இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங்கும் நைட்டு வந்து ப்ரோட்டீன் ஷேக் தான் இன்டேக் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது வந்து நம்மளுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லா வெயிட் லாஸ் சப்போர்ட் பண்ணும். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிடுவேன். அதில் கொஞ்சம் வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் இப்படி தான் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 3 இயர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து வெயிட் லாஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் இன்னிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக் முன்னாடி நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். சூப்பராக போச்சு. ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து எனக்கு வந்து டக்குன்னு ஏறாது. ஏன்னா வந்து நான் வந்து எப்படி சாப்பிடணும், எந்த மெத்தடில் சாப்பிடணும் வந்து நான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கேன். அதனால் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு அதுக்கான டவுட்ஸாக அது கேட்டிருந்தீங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் அதுக்கான டீட்டெயிலாகவே சொல்லி தான் வெயிட் லாஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஹோல் டேயில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து 4 லிட்டர்ஸ் வந்து தண்ணியும் குடிச்சிருவேன். ஒரு க்ரீன் டீ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி, ஜீரா வாட்டர் எது தோணுதோ அந்த டைமில், இது ஜிஞ்சர் வாட்டர், இந்த மாதிரி எது தோணுதோ அது வந்து நான் வந்து ஒரு ஹோல் டேயில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைம்ஸ் எடுத்துருவேன். நான் இன்றைக்கி என்ன எடுத்தேன்னு சொல்லிட்டு இந்த விலாகில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் டெய்லி ரொட்டீன்ஸ் வந்து எனக்கு போகும். தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க, அதுதான் மேஜிக்கே. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோடு முடிச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.